பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசதுஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. வணக்கம் வணக்கம். போன கீதையினுடைய வகுப்பில் பகவான் சாப்பாட்டை போட்டு பொழந்து கட்டிட்டாருன்னு சொல்லலாம். சாப்பிட்றவங்களையெல்லாம் பல வகையான கேள்விகளுக்குள்ள உட்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த டேக்ஸ் எ டீப் கான்டம்ப்ளேஷன். நம்முடைய ஆரம்ப நிலை அறிவை வச்சு அதை முழுமையாக எடை போட முடியாது. ஒரு 100 வருஷம் வாழ்ந்த பிறகு கிடைக்கிற அனுபவ அறிவு அப்போ கிடைக்கிற மொமெண்ட்ரி அறிவை விட ஆழமானது. அது மாதிரி 100 ஜென்மங்கள் வாழ்ந்து கிடைக்கிற ஞானம் அந்த 100 வருட அனுபவத்தை விடவும் ஆழமானது, மேலானது. ஞானிகள் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தான் நம்மிடையே உரையாடுகிறார்கள். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆழ்ந்த பொறுமையும் பக்தியும் ஸ்ரத்தையும் தேவைப்படுது. கீதையை புரிஞ்சுக்கணுன்னா என்னென்ன குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறதே நம்ம தனியாக ஒரு வகுப்பில் பார்த்தோம். அந்த பண்புகள் இல்லாமல் கீதையை அறிவால் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் அல்ல. ரைட்? இன்னைக்கு கீதை எதை பேசுகிறதுன்னா மனதை பேசுகிறது, நம்முடைய உள்ளத்தை பேசுகிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் நம்ம மனசு என்னென்னலாம் ஆகிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சொல்லுகிறது. ரைட்? ஸோ இன்னைக்கு 17வது அத்தியாயத்தில் 11வது பாடல், யாகத்தை செய்தே ஆக வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்தி கொண்டு வினைப்பயனை விரும்பாதவர்களால் சாத்திர விதிப்படி எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது சாத்வீகமானது அப்படிங்கிறார். யாகத்தை செய்தே ஆக வேண்டும் என்று. நாமெல்லாம் எங்கேங்க யாகம் பண்ணுறோம், நம்மளுக்கு வேலையே பெருசாக இருக்குது அப்படின்னு கருதாதீங்க. அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு வேலை தான் யாகம். ஒரு அம்மா பிள்ளைய பார்த்துக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு பிள்ளைய பார்த்துக்கிறது தான் யாகம். அவங்களுக்கு இட்ட பணி அதுதான். நீங்கள் ஒவ்வொரு செயலும் செய்யும்போது இந்த சொல்ல புரிஞ்சுக்கலாம், பொருத்திக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சித்பவானந்தர் யாகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. மூல நூலில் கிருஷ்ணர் சொன்னதாக சொல்கிறது யாகம்னு தான் இருக்கு. ஆனால் சித்பவானந்தர் அதை மொழிபெயர்க்கும் போது ஆராதனைன்னு சொல்கிறார். யாகத்தை ஆராதனைன்னு மாத்துறார். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு நமக்கு. அப்போ யாகம்ங்கிறது ஏதோ கொஞ்சம் செங்கல்களை வச்சு புரோகிதர்களை வரவழைச்சு அழைச்சி செய்யறது மட்டும் அல்ல, அது ஒரு தனி. ஆனால் நமக்கு வாழ்க்கையே அன்றாட யாகமாக வேள்வியாக வச்சிருக்க முடியும். அப்படி நமக்கு செயல்கள் இருக்கின்றன. அந்த யாகத்தை செய்தே ஆக வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்தி கொண்டு செஞ்சுதான் ஆகணும். நமக்கு ஏதாவது தப்பிக்கிற வழி இருக்கா? குடும்ப பொறுப்புகளை ஏற்ற பிறகு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? இல்லை. அப்போ செய்தே ஆக வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்தி கொண்டு வினைப்பயனை விரும்பாதவர்களால். வினைப்பயன்னா என்னன்னா எண்ட் ரிசல்ட். இதை செய்யறேன், எனக்கு என்ன கிடைக்கும், இதனுடைய பலன் என்ன, இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம அதனுடைய பலனை பற்றி யோசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பலன்களை விரும்பாதவர்களால். அடுத்து சாத்திர விதிப்படி எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது சாத்வீகமானது அப்படிங்கிறார். சாத்வீக குணத்தார்கள் ஒரு யாகத்தை எப்படி செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குணம் சாத்வீகமா ராஜசமானு நமக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இது சாத்வீகர்களுக்கு சொல்லிட்டார். அடுத்த பாடல்ல வேறு வகையிலெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு சொல்றாரு.
பரதகுல சிரேஷ்டனே, பயனை விரும்பியோ ஆடம்பரத்துக்காகவோ செய்யப்படுகிற யாகத்தை ராஜசம் என்று அறிக அப்படிங்கிற. பயனை விரும்பியோ ஆடம்பரத்துக்காகவோ செய்யப்படுகிற ஆராதனையை, யாகத்தை ராஜசம் என்று அறிக அப்படிங்கிறாரு. இதுவும் தனியா நான் சொல்ல தேவையில்லை. மூன்றாவது, அதாவது அடுத்தது தமோக்கு சொல்றார். வேத நெறி வழுவியதும் அன்னதானம் இல்லாததும் மந்திரமற்றதும் தட்சிணை இல்லாததும் சிரத்தை இல்லாததும் ஆகிய யக்ஞம் தாமசம் என்று அறிக. போட்டு அடுக்கி இருக்கிறார். இதுல ரொம்ப குறிப்பா வர்ற சொல் எதுன்னா யாகம். யாகம் தான் 3 பக்கம் வருது. யாகம்னா நம்ம என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிட்டேன் நீங்க செய்யற வேலையை யாகம்னு. அப்படி பிளெயினான அர்த்தமும் அதற்கு முழுமை சேர்க்காது. யாகம்னா, யாகம்ங்கிற சொல் வேற ஏதாவது பக்கத்துல இருக்கா? உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட சொல்லோடு பொருந்துகிறதா? யாகத்திற்கு அருகில் தியாகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. யாகத்துக்கு அப்படியே முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்தா உருவாகிறது தான் தியாகம். யாகம்னா தான் ஏதோ ஒன்றை, நான் இதுவரைக்கும் வச்சிருந்த ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை, இல்லை ஏதோ நான் இதுவரைக்கும் உயர்வுன்னு நினைச்சிருந்த ஒரு விஷயத்தை கொடுத்து என்ன கிடைக்கும்னே தெரியாம காத்திருந்து செய்கிற செயல் தான். அப்படி செஞ்சு உயர்ந்த நோக்கத்தை அடையிறது தான் யாகம். யாகம் செய்யறதுன்னு ஒருத்தர் மேற்கொள்றாருன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு? ராஜாக்கள்லாம் சில யாகங்கள் செய்வார்கள். அவங்களுடைய உயர்ந்த விஷயம்னு அவங்க நினைக்கிற வைரம், வைடூரியம், இல்லை பட்டு நகைகள், இல்லை ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய பொருட்கள், அது எல்லாத்தையும் யாகத்துல சமர்ப்பிப்பாங்க. நாம் அப்படிதான் காசெல்லாம் போடுறோம், துணியெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? நாமெல்லாம் உயர்வுன்னு நினைக்கிற பொருள் எல்லாம் அதுல போடுறோம். அதை குறியீடால உணர்த்துறதுக்காக தான் அதெல்லாம் செய்யறோம். ஆனா மனசுல அப்படி இருக்கா பாருங்க. இது நாள் வரைக்கும் நான் உயர்ந்ததுன்னு நினைச்சது எல்லாத்தையும் நான் யாகத்துல சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் தியாகம். அதுக்கு உனக்கு என்ன பதில் வேணும்? அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. இது எதை வேணாலும் திரும்பி தரட்டும், நான் எங்கிட்டு இருக்கிற உயர்ந்ததை கொடுத்துட்டு நான் வெறுமனே காத்திருக்கிறேன்னு ஒருத்தர் அமர்றாரு பார்த்தீங்களா? அந்த தியாகத்திற்கு தான் யாகம்னு பேர். இதை தவிர்த்து நாம் எது செஞ்சாலும் அது தியாகமாகாது. பேர்ல வேணா சொல்லிக்கலாம். தன் ஏதோ ஒன்றை, உயர்ந்த ஒன்றை தியாகம் செய்து அதைவிட உயரமான ஒன்றை, உயர்ந்த ஒன்றை அடைதல் தான் யாகம். ஆனா கொடுக்கும்போது உயர்ந்த ஒன்றை அடையணுங்கிற உள்நோக்கம்லாம் இருக்கக்கூடாது. தெரியாதுல்ல எனக்கு அடுத்து என்னன்னு. யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கையில உங்களுக்கு வைரத்தையோ மாணிக்கத்தையோ கொடுக்குற வரைக்கும் அவர் என்ன கொண்டு வர போறாருன்னு தெரியாது. நாம பாட்டுக்கு அமர்ந்துருக்கோம். ரொம்ப உயர்வான ஒன்றை கொண்டு வந்து கையில கொடுக்குறாரு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதை தியாகம் பண்றதுக்கு எனக்கு மனசு வருதா? அப்படி செஞ்சீங்கன்னா அதற்கு பேர் யாகம்னு சொல்லப்படுது. இந்த உலகம் இப்படியானவர்களால் தான் உருளுது. ஒவ்வொரு விஞ்ஞானியும், ஒவ்வொரு ஞானியும், ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுடைய உயர்ந்த விஷயத்தை நமக்கு கொடுத்து தான் அந்த யாகத்தை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு விடுதலை போராட்டமோ இல்லை ஏதோ ஒரு மனித குலத்திற்கான கண்டுபிடிப்போ படைப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற நேரத்தை, அவங்களுடைய குடும்பத்தினுடைய சுகங்களை, வாழ்க்கை சுகங்களை, இது எல்லா கம்ஃபர்ட்டையும் அவங்க விட்டுட்டு இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டா எந்த பதிலும் இல்லாம நாளை, நேரத்தை, காசை, பணத்தை எல்லாத்தையும் கொட்டி தான் அந்த பலனை அடைஞ்சிருப்பாங்க. அப்படி யாரு தன்னை முன்னிலைப்படுத்தாம செய்யறாங்களோ அவங்க பெயர் தான் வரலாறுல முக்கியமாக பெரிய இடத்துக்கு வந்திருக்கும். இப்ப நாம சொன்ன புள்ளிக்கு வருவோம். நம்மளுடைய அன்றாட செயலே யாகம் என்றால் நாம அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செய்யறோமா? எது?
இதை செய்தே ஆக வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்தி கொண்டு வினைப்பயனை விரும்பாதவர்களாய் சாத்திர விதிப்படி எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது சாத்விகம் ஆகிறது. இப்படி நாம ஏதாவது செய்யறோமா? எல்லா இடத்துலையும் we have transactions. நாம வகுப்புக்கு இவ்வளவு தொகை கொடுக்குறோம், நம்ம எவ்வளவு பெறுறோம் அப்படின்னு மனசு ஓட ஆரம்பிச்சோம். நாம இவ்வளவு நேரம் செலவிட்டோமே, நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடும் மனசு. இந்த கணக்கு தவறு இல்லை நல்லதுன்னு இல்லை, இது சாத்வீகம் இல்லை, அவ்வளவுதான். இப்படி யாரும் திங்க் பண்ணாதீங்கன்னு கிருஷ்ணர் சொல்லலை. பலனை எதிர்நோக்காம ஒரு செயல் செய்றீங்க பாருங்க, அங்க சாத்வீகம் இருக்கிறதுங்கிறாங்க. இப்ப நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் லிஃப்ட் கேட்கிறாரு, அவரை ஏத்திட்டு போய் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விடுறீங்க. அவர் உங்களுக்கு செலவிக்க போறதுல ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நகர்ந்துருவாரு. எந்த பலனும் எதிர்பார்க்காம தானே செஞ்சீங்க. ரொம்ப சுலபமான செயலும் கூட, எந்த தியாகமுமே பண்ணலை நாம அதுல. ஆனாலும் ஏதோ ஒரு நிறைவு ஃபீல் வருதா இல்லையா? அப்படித்தான் யாகம் ஒரு பெரிய நிறைவை கொடுக்கும். அந்த நிறைவை தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் யாகத்தின் மூலமாக. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நீ இங்க வா உனக்கு அது கிடைக்கும் இது அதெல்லாம் இல்லை. செஞ்சுட்டு போ, நல்லா இருப்ப, நல்லா இருந்தா நல்லா முடிஞ்சா இது, அவ்வளவுதான். என்னை சொல்லாத, என் பேரை கூட இழுக்காதேங்கிற அளவிற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மால் 1-2 செயலாச்சும் செய்ய முடியுதாங்கிறதான் கேள்வி. நாள் முழுக்க அப்படி இருங்கன்னா நான் கேட்டுக்கல, வாழ்க்கை முழுக்க அப்படி இருங்கலாம் சொல்லலை. மாசத்துல 1 நாள் 4 செயல் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்ய முடிகிறதா? இதனால என்ன பெரிய பலன்னா, இந்த இறைவனுடைய பெரும் திட்டத்துல அவர் நடத்திட்டு போற இந்த பெரிய விளையாட்டுல நான் ஒரு கருவியா உட்கார்ந்தேன். எனக்கு எதுல எந்த பாத்தியதையும் கிடையாது, எனக்கு எந்த உரிமையும் இதுல கிடையாது. இப்போ நான் ஒரு கரண்டியை பயன்படுத்தி கிண்டின உப்மாவை கரண்டி சாப்பிடணும்னு நிற்காது இல்லையா? கரண்டியினுடைய வேலை பணி செய்து விட்டு குப்பைக்கு போவது தான், மீன்ஸ் கழுவுறதுக்கு போவது தான் இல்லையா? அந்த உணர்வோட கருவியாக இருந்து எந்த செயலையும் என்னால் செய்ய முடியுதா, இல்லை எல்லாத்தையும் அளந்துக்கிட்டு உட்காந்துருக்கணும்? இந்த அளந்துக்கிட்டு இருக்கிற மனசு படுற அடியை விட வேற சொல்ல முடியாது. ஏன்னா இறைவனுடைய திட்டம் வேறையா இருக்கும், கூட குறைய இருக்கும். நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும், சலிப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த செயலே செய்ய மாட்டோம். அப்படித்தான் தலைவர்கள்லாம் நின்றுருக்கிறாங்க. சிறையில் வாடினாங்கன்னு சொல்றாங்க, போராட்டத்தில் பங்கு பெற்றாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கு. யாருக்குமே எதிர்காலம் நிச்சயமா தெரியாது. ஆனாலும் தன்னை தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான செயல்கள் தான் தியாகம். அதுக்குள்ள இருக்கிற வார்த்தை தான் யாகம். சரியா? அடுத்து இந்த கருவியாக இருந்து செயல்படுதல்ங்கிறது வெறும் வேலையை செஞ்சோம் அப்படின்னு மெக்கானிக்கலாக ஒரு இயந்திர கதியில ஒரு கருவியா இருக்கிறது இல்லை. கூடவே நேர்மை இருக்கிறது, கூடவே நன்றி உணர்வு இருக்கிறது. இதோட அந்த செயலை செய்யறது. இறைவன் எனக்கு ஒரு செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அப்படின்னா அந்த வாய்ப்புல நான் எவ்வளவு நேர்மையா இருக்கிறேன், அதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் எவ்வளவு நன்றியோடு இருக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து தான் அது சாத்வீக யாகமாக கருதப்படுகிறது. நமக்கு நன்றியும் இல்லை, நேர்மையும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் உட்கார்ந்துட்டு இருக்குன்னா சாத்வீகத்திலிருந்து ஒரு படி நம்ம கீழே இறங்கிடுறோம். அடுத்து சாத்திர விதிப்படி அப்படின்னு எல்லாம் ஒரு சொல்றாங்க. சாத்திர விதிப்படினா ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டாம். சரியான நேரத்துல செஞ்சோமா, சரியான அறிவோட செஞ்சோமா, சரியான அளவுல செஞ்சோமா, நல்ல மனநிலையில செஞ்சோமா, இவ்வளவுதான் சாத்திர விதிப்படி. அவ்வளவு புரிஞ்சுக்குங்க போதும். நீங்க சாத்திரம் சம்பந்தமான காரியங்களை செய்யும் போதுதான் என்ன மந்திரம், என்ன பூ வைக்கணும், என்ன கடவுளை இழுத்துட்டு வரணும், அதெல்லாம் பேசணும். அன்றாட செயல் செய்யும் போது பாருங்க, சரியான நேரத்துக்கு செஞ்சீங்களா? வகுப்பு 6 மணி, நம்மளால 5:55க்கு இருக்க முடிகிறதா?
அது சவாலாகுது. அந்த இடம்தான் சாத்வீக யாகமா மாறும். நீங்க 5:55 இங்க இருக்கிறதுக்கு நீங்க சிலதை தியாகம் பண்ணணும். முன்னாடி நாளே திட்டமிடணும். வகுப்பு மேல ஆர்வம் இருந்தாதான் வருவோம். யார் சரியான நேரத்திற்கு வராங்கன்னு கவனிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நாம. ஆர்வம் இருப்பவர்கள் தான் வருவாங்க. ஒரு கனெக்ஷன் இருக்கிறவங்க தான் வர முடியும். இல்லைன்னா மல்டிபிள் ப்ரையாரிட்டிஸ் வந்து உட்கார்ந்துருக்கும். அந்த கனெக்ஷனை அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? அப்ப சரியான நேரம். சினிமாவுக்கு எவ்வளவு சரியான நேரத்துல போய் நிக்கிறோங்க? 5 நிமிஷம் முன்னாடி போய் சீட்ல உட்கார்ந்து விளம்பரங்களை பார்த்து அதுக்கப்புறம் படத்துக்குள்ள நுழைஞ்சாதான் திருப்தி. டைட்டில் போடும்போது போயிட்டாலே எனக்கெல்லாம் அதிருப்தி. அது என்ன எப்படி போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தோணும். அங்க சரியான நேரத்துக்கு போயிடுவோம். ஆஸ்பத்திரியில டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா அங்க சரியான நேரத்துக்கு போயிடுவோம். பல நேரங்களில் ரெஸ்டாரண்ட்டுக்கு சரியான நேரத்தில் போயிடுவோம். ஆனா கோயில்னா அது எப்படியோ போய்க்கலாம். பாடங்கள் கற்றுக் கொடுக்குற போய்க்கலாம். அவருக்கு கொஞ்சம் காத்திருந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி நிறைய தள்ளுபடிகளை உயர்ந்த விஷயங்களுக்கு பண்ணுவோம். உலக விஷயங்கள்ல ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அப்படித்தான் மனம் பழகி இருக்குது எவ்வளவு நாளா. இது வந்து சாத்வீகத்தின் நிலை அல்ல. சாத்வீகம் சரியான நேரம்னா சரியான நேரம் தான். வாத்தியார் வந்திருக்க மாட்டாருங்க, அதெல்லாம் அவர் வராரு போறாரு, உனக்கு என்ன, நீ அங்க இருந்தியா, அவ்வளவுதான் கேள்வி. அவர் லேட்டா தாங்க ஆரம்பிப்பாரு, அது அவரு பிரச்சனை, நீ இருந்தியா, அங்க வந்து நின்றும் கேள்விகள். அப்போ பலனை எதிர்பார்க்காததுங்கிற வார்த்தை வரும்போது அவர் வருவாரா போவாராங்கிற ரிசல்ட்டே உனக்கு தேவையில்லை. நீ இருந்தியா, அவ்வளவுதான், இருந்தேன், அதோட ஃபுல் ஸ்டாப். அந்த மாதிரி செய்யப்படுகிற தியாகங்கள் தான் யாகம். அது சாத்வீகம்னு சொல்லப்படுகிறது. அடுத்து ராஜச யாகம், அடுத்த நிலை யாகம். செயலுக்கு முன்னும் பின்னும் பலனை பற்றிய கணக்கிடுதல். நான் இதை எழுதும் போது என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, செயலுக்கு பின்னாடி இன்ன பலன் வரணும் அப்படிங்கிறத பற்றின கணக்கீடு பொதுவா ஓடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். செயலுக்கு முன்னாடியே கணக்கிட ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள்ங்கிறத ஐ ரியலைஸ்ட். ஆமா இல்ல, நம்ம முன்னாடி அளக்குறோம். செயலுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம், என்ன செய்யணும், ஏதுவா, இதையே ஒரு கணக்கு வச்சிடறோம். செயலுக்கு பின் விளைவுகளை அதோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு. ரிசல்ட் ட்ரிவனாகவே இருக்கிறது ராஜச யாகம்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல தியாகம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இவருக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லை, பதில் இவருக்கு கிடைக்குது, இவர் செஞ்ச செயலுக்கு பலன் கிடைக்கிறது. அதனால அது ராஜச யாகம் என்று அழைக்கப்படுகிறது. யாகத்தை அன்றாடம் செய்ய கிடைக்கும் வாய்ப்பை இறைவன் வாழ்வாக கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் போவது. நமக்கு இது இந்த மாதிரி ஒரு தொழில் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு கடவுள்ங்கிற எண்ணம் இல்லாமல், இந்த வாழ்வு அதற்காக வந்திருக்கிறதுங்கிற ஒரு உணர்வு இல்லாமல், தன்னை தனியான ஒரு வியக்தியா ஒரு ஆளா பாவிச்சுட்டு, இதனால எனக்கு என்ன, இதனால நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய திட்டம் நிறைவேறுச்சா, என்னுடைய நோக்கம் நிறைவேறியதா அப்படிங்கிற மன அமைப்போடையே தொடர்ந்து கணக்கிட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறது ராஜச யாகம். அடுத்தது இன்னொன்னு, பெயர் புகழ். ராஜச யாகத்துல வந்து என்ன சொல்றாரு, ஆடம்பரத்திற்காகவோ பலனை விரும்பியோ, அப்படி ரெண்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து ஆடம்பரத்திற்காக செய்யப்படுகிற யாகம், பெயர் புகழ். இதுக்கு ரொம்ப சிறப்பான எடுத்துக்காட்டு எதுன்னா, நம்ம கோயில்கள்ல உபயதாரர்கள்னு போட்டு டியூப்லைட்ல பேர் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. அதுல கூட டியூப்லைட்ல ஒரு ஆளுக்கு பேர் எழுத தோணுதேன்னு எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவரின் மகன், அவர் உபயமாக கொடுக்கப்பட்டது, தானமாக கொடுக்கப்பட்டது, அங்க வருஷம், இத்தனாவது மாசம்னா சிவப்பு கலர் பெயிண்ட்ல எழுதி வெளிச்சம் பாதி வெளியே வராம மறைச்சிருவான். அதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப ராஜசமானது.
அவரு செய்யறாரேன்னு நான் செய்யறது. அவங்க திருப்பதி போயிட்டு வந்துட்டாங்க, நாம போயிட்டு வரல அப்படிம்பாங்க. திருப்பதிக்கு பெருமாளுக்காக போறியா, பக்கத்து வீட்டுக்காரருக்காக போறியாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அப்படி எங்கிருந்தோ வெளி உந்துதலால செய்யறது. இது ராஜசமாகத்தான் கருதப்படுகிறது. அப்புறம் பெரிய செலவுகள் செய்யறது, ஒரு அவசியமற்ற பகட்டு, ஒரு ஃபிளாஷினஸ்குள்ள போறது. இது எல்லாமே அந்த கிரவுட் அட்ராக்ஷனுக்காக, விளம்பர வெளிச்சத்திற்காக செய்யறது ராஜச யாகமா சொல்லப்படுகிறது. இதனால என்ன வரும் அப்படின்னா, அகந்தை வளர்கிறதுங்கிறாங்க. அகந்தைன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஐ கெட். இதனால ஒரு ஐடி, ஒரு அடையாளம் உருவாயிட்டே வரும். அடையாளத்தினுடைய பெரிய சிக்கல் என்னன்னா, நான் கடவுளுங்கிற அந்த ஒரு அடையாளத்தை தவிர்த்து வேறு எந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டாலும் சுமைதான். நான் இங்க சாயந்தர வகுப்புல ஒரு கதை சொன்னேன். ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன், சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன், கொடைக்கானலுக்கு சுற்றுலா வர்றான். அங்க இந்த நரிக்குறவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஏதோ தெருவில் வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. அது இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. குரங்கு டான்ஸ் ஆடுது, கம்பி மேலே நடக்கிறார்கள், மத்தளம் தட்டுறாங்க, இன்னும் நம்ம இப்படி கரணங்கள்லாம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாயிருது. அதையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறான். அவனை விட்டுட்டு இந்த டூர் குரூப் கிளம்பிருச்சு. இவனுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. கூட்டம் கலைஞ்சோடனே குறவர்களும் பார்த்துட்டு, என்னடா தனியா நிக்கிற, சரிவா யாராவது கூட்டு போற வரைக்கும் எங்களோட இரு அப்படின்னு எல்லாம் தங்க வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து பராமரிக்கிறாங்க. ரொம்ப ஃபேசினேட் ஆயிடுறான். எனக்கும் சொல்லி கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அவன் 2 கரணம் போட்டோன்னா மறுநாள் கூட்டத்துல எல்லாம் கை தட்டுறாங்க. இவனுக்கு அது பிடிச்சி போயிருது. சாப்பாடு, குரங்கு, கம்பி மேல் நடனம் எல்லாம் பிடிச்சி தன்னுடைய பழைய அடையாளத்தை மறந்து இந்த குழுவில் ஐக்கியமாயிடுறான். இந்த குழுவில் ஒரு அடையாளம் கிடைக்குதா இல்லையா? புதுசா சேர்ந்த பையன், நெருப்பு வளையத்துக்குள்ள போயிட்டு வர்ற பையன், குரங்க தூக்கிட்டு ஆடுற பையன், இந்த மாதிரி அடையாளமெல்லாம் அவன் மேல தொடர்ந்து உருவாகுது. இது நடந்து அவன் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வீட்டிலேருந்து வந்த பையன், படிக்கிறதுக்காக வந்த பையன், சுற்றுலாக்காக வந்த பையன், இந்த அடையாளம் எல்லாம் மறைஞ்சு போயிரு. அந்த பையனுடைய நிலை தான் எக்ஸாக்டா நமக்கு. கடவுள் தன்மையிலிருந்து வெளியே வந்த ஆட்கள், கடவுள் தன்னுடைய நெருக்கத்திலேயே தானாகவே வச்சிருந்த இடத்திலிருந்து இந்த ஜீவன் பிரிஞ்சு பூமிக்கு வந்துருச்சு. திருப்பி இறைவனுக்காக ஏங்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த சமயத்துல உங்களுக்கு அடையாளம் கொடுத்துட்றாங்க. என்ன அடையாளம்? நீ ஆண், நீ பெண், நீ குடும்பத் தலைவன், நீ பேராசிரியர், நீ பெரிய அதிகாரி. அந்த அதிகாரி பாவத்திலே அவர் வாழ்வார் கடைசி வரைக்கும். வீட்டுக்குள்ள கூட ஒரு அதிகாரியா தான் வருவார். வீட்டுக்குள்ள கூட ஒரு ஆசிரியரா தான் வருவார். ஒரு நகைச்சுவை சொல்லுவார்கள், உங்க மனைவி என்ன பண்றாங்க? வக்கீலா இருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணி வாதாடுறாங்களா? இல்ல வீட்லயே தான் செய்யறாங்க அப்படின்பார். ஸோ வீட்லயே வாதாடிட்டு இருக்கிறது. இது மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டும் அதே மோட்ல செயல்பட்டு இருப்பார். அடையாளத்தை நம்ம இழக்கிறதே கிடையாது. நம்ம பெரிய அடையாளத்தை விட்டுட்டு சின்ன அடையாளத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோன்னே தெரியறது இல்லை. அந்த அடையாளத்துக்காக நடக்கிற போராட்டம் தான் ராஜசயாகம். இறைவனுடைய செல்வத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய கோடிகள் எவ்வளவு பெறும்? ஒன்றும் பெறாது. ஆனா அதுல பிடிச்சு நின்றுட்டு, அதுல தன்னோட அடையாளத்தை பெருக்கிட்டு அதுல ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் அடையிறது அகந்தையை வளர்த்து அவரை ராஜச யாகத்திற்குள்ளேயே வைத்திருக்கிறது. அடுத்து தாமச யாகம். நான் யாகம்னு சொல்றேங்கிறத அப்படியே யாகம்னு எடுத்துக்காதீங்க. உங்க வழிபாடுல வச்சுக்கங்க. நீங்க போய் கடவுள் மாதிரி நிக்கிறீங்க, எத்தனை எதிர்பார்ப்பு. அது இல்லாம அவர் பார்க்க முடியுதா? இத்தனை கொடுத்துருக்கிறாரு, நன்றி மட்டும் சொல்லிட்டு பேசாம இருக்க முடியுதா? அதைத்தான் கேள்வி கேட்குது. அன்றாட வாழ்க்கையை யாகமா பார்த்தோம்னா எத்தனை எதிர்பார்ப்பு. என்ன நீ ரெக்கக்னைஸ் பண்ணல, நான் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்து போய் என்னை கழுவி கழுவி ஊத்துற, இதெல்லாம் சொல்றோம். நானும் சில சமயங்களை சொல்லியிருப்பேன்.
அதெல்லாம் தாண்டி இதை ஒரு வாய்ப்புன்னு பார்க்குற மனசு என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிருவேன். அந்த யாகம் விண்ணோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யாகம்ங்கிறத விட தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து தாமச யாகம். இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நோ டைம், நோ ரூல்ஸ். எந்த வகையிலையும் ஆட்டிடியூட் இருக்கலாம். படிக்க வர்றோம்னா ரிசப்டிவான ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். தாமச யாகத்துக்கு தேவையில்லை. வாத்தியாருக்கு பாடம் எடுப்பது எப்படிங்கிற மனநிலையில மாணவர்கள் வருவார்கள், அது நடக்கும். அடுத்து கிரமங்களை விடுறது, ஸ்டெப் எல்லாத்தையும் மாத்துறது. நாம் ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம், அவங்க ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு எந்த ஒழுக்கத்தையும் கேட்கறது இல்லை பாருங்க. அது நீ உன் பாட்டுக்கு இரு அப்படின்னு. இது எப்படி யாகமாகும்? தாமச யாகம் அதை கூட அவர் கண்டிக்கல. அது தாமச யாகம்பா அப்படின்னு சொல்றாரு. மிஸ்ஸிங் த ஸ்டெப்ஸ். அடுத்து இன்னார் தான் செய்யணும் சொல்லணுங்கிற அந்த அத்தாரிட்டி இல்லாம யார் வேணா சொல்லலாம், யார் வேணா செய்யலாம் அப்படின்னு ஆயிடுது. யோகா டீச்சர் ஆகிறதுக்கு என்ன அடிப்படை தகுதி வேணும் அப்படின்னா 200 மணி நேரம் யோகா படித்தா போதும், அவ்வளோதான். இன்றைய உலகம் அப்படிதான் இருக்கு. 200 மணி நேரம் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யோகா டீச்சர், ஆசனா டீச்சர்னாச்சும் சொல்லலாம். யோகா டீச்சர் எப்படி? ஏன்னா அது தத்துவம். நாம் அதிலேயே ஊறி இருந்து வாழ்க்கை முழுக்க அதிலேயே சோக்காயிருந்து தத்துவமும் நாமும் வேறு இல்லைன்னு வரும்போது தான் பேசுறதுக்கு நமக்கு அத்தாரிட்டியே வருது. அதுவும் பல சோதனைகளுக்கு அப்புறம் தான் வருது. அதெல்லாம் இல்லாம யார் வேணா இத்தினோடு தெரிஞ்சிருந்தாலே பேசுறதுக்கு அதிகாரத்துவம் வந்துருதுன்னு கருதுறோம். அந்த இடம் தாமச யாகம். எந்த கால நேரம் ஒழுங்குகளும் கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது, அடிப்படையாக ஒவ்வொரு படிப்படியாக வந்தோமா கிடையாது, அதிகாரத்துவத்தை பெற்றோமா கிடையாது. அப்படி செய்யப்படுகிற விஷயங்கள். இதை முதல்ல சொல்றாரு. அடுத்து அன்னதானம் இல்லாததுன்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு யாகம் செய்யறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஒரு பயிற்சி, இங்க ஒரு ஒர்க் ஷாப் செய்யறோம் அப்படின்னா அதை அன்னதானத்துல முடிங்கிறாங்க. வந்தவங்களுக்கு வயிறை நிறைச்சு அனுப்பிச்சு விடு, மனசை நிறைச்சு அனுப்பிச்சா மட்டும் போதாது, வயிறை நிறைச்சு அனுப்பிச்சு விடு அப்படிங்கிறான். அவர் காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்களேன். சமீபத்துல தான் நமக்கு பஞ்சமெல்லாம் தெரியுது. பட் அவருடைய காலம்ங்கிறது 2000-3000 வருஷம்னு எடுத்துக்கிட்டா அந்த காலத்துல கண்டிப்பா சாப்பாடு போடுங்கிறது மரபாக இருந்திருக்கு. அன்னதானம் இல்லாம போகக்கூடாதுன்னு இருக்கு. அவ்வளவு முக்கியம் வர்றவங்களுடைய வயிற்றை நிறைப்பது. அது இல்லாம செய்யக்கூடிய யாகங்கள் தாமச யாகம்னு சொல்றாங்க. அடுத்து மந்திரமற்றது அப்படிங்கிறார். மந்திரம்னா ஆளாளுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. மந்திரம்னா பொதுவா ஒண்ணு நினைப்போம், அதுவும் தான். ஆனா இங்க மந்திரம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அது நல்ல சரியான அளவுல ஒளியை எழுப்புதல், அது ரொம்ப முக்கியம். ஃபொனட்டிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவோம். என் வாய் வந்ததெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு, அதுல சொல்லணும். இது முக்கியம். அடுத்தது மந்திரத்தினுடைய பொருளால் கிடைக்கிற சக்தியை ஜென்ரேட் பண்ணணும். அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மந்திரத்திற்குன்னு ஏதோ ஒரு பொருள் இருக்குங்க. அந்த பொருளை உங்க உள்ளம் உணரும் போது ஒரு சக்தி பிறக்கும். அந்த சக்தியை யூ ஹாவ் டு கைட், யூ ஹாவ் டு டெலிவர் வென் யூ அட்டர். இப்போ ஜெய்ஹிந்த்னு சொல்றாருன்னு வைங்க, இல்லை வணக்கம்னு சொல்றாருன்னு வைங்க, இது நமக்கு தெரிஞ்ச சொல். இந்த வணக்கம்ங்கிற சொல் கொடுக்கிற பொருளை மனம் அங்கே ரேடியேட் பண்ணணும், மனம் அங்கே வெளிப்படுத்தும். வணக்கம் அப்படின்னா மனசுக்குள்ள அந்த வணங்குதலுக்குரிய ஃபீல் இருக்கா பாருங்க, இருக்காது. வணக்கங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளிருந்து அந்த உணர்வு அந்த சொல் வழியா வெளியே வரும். இது ரொம்ப அவசியங்கிறான். மந்திரம், மந்திரத்தினுடைய பொருள் கொடுக்கின்ற ஆற்றல், இது சேரணும். அடுத்தது அதற்கு பின்னால் உள்ள பக்தி, எமோஷன், இதுவும் சேரணும் இல்லையா? இப்போ நமக்கு சீன மொழியில நம்ம வணக்கம் சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம்?
வணங்குறோங்கிற உணர்வு வரும். ஆனா பொருள் தெரியாது இல்லையா அந்த சொல்லுக்கு, அது அது கட்டாயம். அப்போ வணக்கம்னா சரியான ஒலி எழுப்பணும், அதற்குரிய பொருள் தெரிஞ்சிருக்கணும், அதற்குரிய உணர்வுல இருக்கணும். இது வணக்கத்திற்கு எப்படி சரியா இருக்கிறதோ அதே மாதிரி மந்திரங்களுக்கும் இது பொருந்துகிறது. ஒரு பெரிய மந்திர யாகம் யஜ்ஞம்லாம் செய்யறோம்னா இது ரொம்ப அவசியம். நீங்க உங்க தொழில் எடுத்துக்கங்க, ஒரு சரியான ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து பேசுறீங்கன்னா என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஏனோ தானோன்னு பேசக்கூடாது, உணர்வோட பேசணும். இது பொருந்துதா இல்லையா? அப்படி செய்யப்பட்டால் அது நல்ல யாகம். நல்ல யாகம்ங்கிறத விட அது பலன் நோக்குனா ராஜசம், பலன் இல்லைன்னா சாத்வீகம். ஆனா இந்த மந்திர குவாலிட்டி இல்லாம எதையோன செஞ்சுட்டு இருந்தோம்னா அது தாமச யாகம், ஏனோ தானோ. அடுத்தது தட்சணை இல்லாதது. வாத்தியார் அவர் வசதிக்கு சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. கிருஷ்ணர் சொல்றாரு தட்சணை இல்லாமல் ஒரு யாகம் செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறார். தட்சணைன்னா என்னங்கிறது அடுத்த கேள்வி. நம்ம மனசு உடனே காசோடு பொருந்திடும். அதான் கொடுத்துட்டோம்ல சார் தட்சணை, 101 ரூபா வச்சேன் நீங்க பார்க்கலையா அப்படின்னு, அது 101 ரூபாயோடு போயிடும். தட்சணைனா அதல்ல. நீங்க எதை உயர்வான்னு நினைக்கிறீங்களோ அந்த உயர்வுக்கு நீங்கள் கொடுக்கின்ற தட்சணை என்பது முதல்ல மதிப்பும் மரியாதையும் தான். ரெவரன்ஸ். நாம் ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு நான் தட்சணை கொடுக்குறேன்னா நான் என்னுடைய மதிப்பை அவருக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். ஐ பே த ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இல்லையா? அது எப்படி ரெஸ்பெக்டை பே பண்றது? ஜிபேல பண்ற மாதிரி. என்ன அழகான சொல்லாடல் பாருங்க. ஐ எம் பேயிங் த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறான். பேயிங் ஹோமேஜ் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அது வந்து தட்சணை. உன் மதிப்பை நீ வந்து முதல்ல கொடுக்கணும். இது முதல். அடுத்தது ஆதரவுங்கிறான். ஒருத்தர் யாகம் செஞ்சிட்டு இருக்காருன்னா, யாகம்னா தொழில் சிரத்தையா செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா அதற்கு மதிப்பு கொடுக்கணும் ஒன்று நாம. ரெண்டாவது ஆதரவை தட்சணையா கொடுக்கணும். ஆதரவு எப்படி கொடுக்கறது? ஏதாவது உதவி வேணுங்களா? இன்னைக்கு அவர் கேட்டார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டார். இதுதான் ஆதரவு. இந்த செயல் மேல அவருக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. ஆனா சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாருன்னா இந்த ஆதரவு கொடுக்கணுங்கிற உணர்வு நாம காட்டுற, நாம கொடுக்கிற தட்சணை. அடுத்தது தியாகம். அவரை வாங்க உதவுங்கன்னு சொல்றேன், 7:35 ஆச்சேங்க, சரி இன்னைக்கு ஒரு நாள் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை ஏதோ சொல்லிக்கலாம் அப்படின்னு அவருடைய கம்ஃபர்ட்டை தியாகம் பண்றாருன்னா அதுவும் தட்சணை. இதுக்கு அப்புறம் தான் இந்த காசு வந்து சேருது. அது கடைசியில் அது எழுதக்கூட இல்லை, நான் சொல்லக்கூட இல்லை. தட்சணைங்கிறது இங்கிருந்து வர்றது, இங்கிருந்து வர்றது இல்லை, பர்ஸ்லேருந்து வர்றது இல்லை, மனசுலேருந்து வர்றது. இந்த தட்சணைகளை நாம கொடுக்குறோமான்னு பார்த்து யாகம் நடக்கிற இடத்துல யார் ஒருத்தரும் அவருடைய பலனை எதிர்பார்க்காம சாத்வீக யாகமாக செய்கிற இடத்துல நாம தட்சணையை கொடுக்குறோமா அப்படிங்கிறது இதைத்தான் குறிக்கிறது. அடுத்தது ஸ்ரத்தையற்றது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஸ்ரத்தைக்கு ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரத்தைங்கிறது 5 குணங்களால் ஆனது. அதெல்லாம் இருந்தாதான் நாம ஒரு காரியத்தை ஸ்ரத்தையோடு செய்யணும்னு சொல்ல முடியும். அந்த ஸ்ரத்தையற்றது தாமச யாகம். எப்படி வெளிப்படும் தெரியுங்களா? எனக்கு தெரியாதே அப்படின்னு பதில் வரும். ஒரு செயல் செய்யும்போது எனக்கு தெரியாது, தெரியாது, ஏனோ தானோ, மற்றவர்கள் செய்வதால் செய்வது, எந்திர கதியா செய்யறது, பழக்கத்துல செய்யறது, இது எல்லாம் ஆத்மா இல்லாமல், முழு உணர்வு அர்ப்பணிப்பு இல்லாமல் செய்கிறது எல்லாம் ஸ்ரத்தையற்றது தான். ஏன் கோயிலுக்கு போறீங்க? வருஷம் போக சொல்லியிருக்கிறாங்க, போறாங்க. இது வந்து ஒரு எளிமையான பதில். இந்த பதில் ஏதாவது ஸ்ரத்தை இருக்கான்னு பாருங்க. அது இல்லைங்கிறது நமக்கே தெரியும். இப்படி செஞ்சா அந்த செயல் வந்து தாமசமாகத்தான் கருதப்படுகிறது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, செயலை விட செயலின் பின்னால் உள்ள உணர்வு தான் சகலத்தையும் தீர்மானிக்குது.
நீங்க செயல் செய்யாம கூட இருக்கலாம். சில நேரங்கள் நம்மளால நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா உணர்வு என்னவா இருக்கு? செயல் செய்யும் போது உணர்வு என்னவா இருக்கு? இந்த ராஜச உணர்வும் தாமச உணர்வும் கொண்டு செயலாற்றுபவர்கள் பெரும்பாலும் பயத்திலையும் கோபத்திலையும் தான் விழுகிறாங்க. தன்னுடைய பகட்டுக்கு பங்கம் வந்துருச்சுன்னா கோவப்படுறாரு. தன்னுடைய யாகத்துக்கு பலன் கிடைக்கலையா, இல்ல என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க, இதெல்லாம் நினைச்சு 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 பயத்திலேயே விழுகிறார். என்னுடைய திருப்திக்கு நான் செஞ்சேனா, என்னுடைய அறிவை நான் வந்து நாளுக்கு நாள் இதுல செலுத்திக்கிட்டு முழுமையா என்னை ஈடுபடுத்திக்கிட்டேனா, மீதி இறைவன் பார்த்துக்கிட்டுன்னு என்னைக்கு மனசு விடுதோ அன்னைக்கு தன்னை போல தைரியம் உள்ள குடிகொண்டு மேல இருக்கிற ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஏதோ ஒரு பெரும் சக்தி, பெரும் புத்தி, பெரும் இருப்பு என்னை வந்து வழி நடத்திட்டு இருக்கு. நான் வந்து ஏமாத்த முடியாது, நான் வந்து ஜல்லி அடிக்க முடியாது. ஜல்லி அடிக்கிறதுனா என்னது? அரையும் குறையுமா செய்யறது. அதெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது அப்படின்னு எனக்கு என்றைக்கு தோன்றுகிறதோ அன்னைக்கு நீங்க முழுமையா உங்களை பணிவா அந்த விஷயத்துக்குள்ள செலுத்திக்குவீங்க. அதற்கப்புறம் பலன் பத்தி தெரியாது. பலன் வந்து குறைவா வந்துச்சுன்னு வைங்க, நம்ம தான் இன்னும் சரியா இல்ல. நம்மளே குறைவா இருந்தா செஞ்சோம். அது வேற என்ன கிடைக்கும்? நம்ம ஒரு தன்மையில இருந்து செஞ்சுட்டு, நமக்கு வந்து பலன் மட்டும் பெரிய உயர்ந்த தன்மையில வேணும்னு எதிர்பார்க்கிறது நியாயம் இல்லைன்னு என் மனசே எனக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப தன்னை போல மனசு அமைதியாயிரும். எந்த பதட்டம், பரபரப்பு, ஏக்கம் ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் மறுநாள் செய்யறதை இன்னும் சிரத்தையா செய்யறது, இன்னும் சிறப்பா செய்யறது, செய்ய 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 பலன் மேன்மை பெற்றுக்கொண்டே இருக்கும். இப்படித்தான் செயற்கரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க அவங்களுடைய வரலாறுலாம் படிச்சு பாருங்க. யாரெல்லாம் வரலாறுல அவங்க பேரை தக்க வச்சிருக்கிறாங்களோ அவர்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய பின்புலத்தை எல்லாம் படிச்சு பார்த்தா இந்த மன அமைப்பெல்லாம் இருந்திருக்கும். நூல்களே இருக்கு. ரொம்ப சிறந்த மனிதர்களுடைய 7 பழக்கங்கள் அப்படின்னு இருக்கு. இவங்க எல்லார்கிட்டையும் பொதுவா இருக்கு இந்த குணங்கள் அப்படின்னு இருக்கு. அதனால நம்ம செய்கிற அன்றாட செயல்களை யாகம் என்று கருதி நான் இந்த பார்வையை சொல்றேன். கிருஷ்ணர் வந்து இந்த யாகத்தை யோக நோக்குல சொல்றார். நம்ம யாகத்திலிருந்து எடுத்த ஒரு வார்த்தை தியாகம்னு பார்த்தோமா, அதிலிருந்து எடுத்த இன்னொரு வார்த்தை தான் யோகம். யோகத்துல நாம கண்ணை மூடி அமர்றது, நம்மளுடைய பிராணனை போய் சமர்ப்பிக்கிறது, நம்மளுடைய உள்ளத்தை போய் ஒரு இடத்துல நிறுத்துறது, இது எல்லாமே வெளியே நடத்துகிற யாகம் போல தான் செய்யப்பட வேண்டும். ஏங்க மூச்சு பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா லங்ஸு கிளியர் ஆகிறதுக்குங்க அப்படின்னு பலனை போட்டுட்டோம்னா அங்கே அது ராஜச யோகமாக மாறிடுது. அது இது நல்லா இருக்குங்க, அது அந்த நிலை நல்லா இருக்கு, அப்படியே இருந்துட்டுக்கலான்ட்டு இருக்கு அப்படின்னு பலன்களை பெரிய எதிர்நோக்கு இல்லாமல் இதை செய்யணுங்கிறதுக்காக நான் செய்யறேங்க. எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நூலில் சொல்லியிருக்கிறாங்க, கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு, நான் செய்கிறேன், அவ்வளோதான், அது என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு முழுக்க சரண்டர் ஆயிடுறது சாத்வீக யாகமாக கருதப்படுகிறது. எல்லா யாகமும் யோகம்தான், எல்லா யாகமும் தியாகம்தான். அப்படி ஏதாவது ஒரு 2 செயலையாச்சும் தியாக நோக்கிலையும் யோக நோக்கிலையும் நாம் அனுதினமும் செய்யணும்னு செய்யறதுக்கான எல்லா பலமும் எல்லா அறிவும் வரணும்னு அவர்கிட்ட கேட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ.